ஸ்திரீகள்லாம் எப்படி ஜீவபுத்திரர்களாக இருந்தார்களோ அந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் குழந்தை குட்டிகளோடு இருப்பார்கள். எல்லா புத்திரபௌத்திரர்களோட ஆனந்தமாக இருப்பார்கள். ராமாயணத்தை கேட்டால் தீர்காயுஷ்டு ஏற்படும். எப்படி ராமன் ஜெயத்தோடையே இருக்கானோ அந்த மாதிரி இவனுக்கும் எல்லா ஆபத்தையும் உபாதிக்கிறவனுடைய ஆபத்தெல்லாம் விரட்டி அடித்து அவனுக்கும் ஜெயத்தை கொடுத்துட்டு இருப்பார். அதே மாதிரி வெளியில் போன பிரிஞ்சு போன நண்பர்கள் தம்பதிகள் இவெல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். என்னென்ன உனக்கு பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் வெடிச்சு விடுவான் ராமன். பிரார்த்தித்தாச்சு வரான் தருவான் பிராப்தியாதிக ராகவாத். நீ ராமாயணத்தை சிரவணம் பண்ணினா உன் குலதெய்வம்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சுவிடும். சிரவணேன சுராத்தரவே பிரியம்தே சர்வசிரமதாம் நாள். அதே மாதிரி எந்த கிரகத்தில் ராமாயணம் நடக்கிறதோ அந்த கிரகத்தில் துர்தேவதைகளை விலகி போயிடும். விநாயகாஷ்ட சாமியந்தி கிரகே திஷ்டந்தி தேவதாகனால் விஜயேத மகிம் ராஜா பிரவாசி ஸ்வஸ்திமான் விஜயத். அதே மாதிரி ஸ்திரீகள் குழந்தை பிறக்கலன்னு ஏங்கின்னு இருக்கார்கள்னா அவள் இந்த ரிதுஸ்நானமாகி 12 நாளில் ஒரு ராமாயணத்தை சிரவணம் பண்ணினார்களேயானால், ஒரு பிரிவால் வச்சுட்டு பாராயணம் பண்ண சொல்லி சிரவணம் பண்ணினார்களேயானால் அவள் நிச்சயம் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். ஸ்திரியோ ரஜஸ்வலா ஸ்ருத்வா புத்திரான் சூஜிரனுத்தமானே பூஜயம் ச பட்டனுச்சேமம் இதிஹாசம் புராதனம் சர்வபாபை பிரமுச்சேத தீர்க்கமாயுரவாப்னுயாத். நிச்சயம் க்ஷத்ரியாலா இருக்கிறவா ராமனை வந்தனம் பண்ணி பிரிவால வந்தனம் பண்ணி பிரிவா முகத்தேது பிராமணா முகத்தேது ராமாயணத்தை பாராயணம் பண்ண சொல்லி கேட்கணும். ஐஸ்வர்யம் புத்திரலாபத்தை பவித்த தின சம்சயா. ஐஸ்வர்யம் புத்திரலாபங்கள்லாம் ஏற்படும். அப்படி ராமாயணத்தை படிக்கிறவனுக்கும் கேட்கிறவனுக்கும் அவன் விடயத்தில் ராமன் எப்பொழுதும் சதா பிரசன்னமாகவே இருப்பார். ராமன் சாமானியப்பட்டவன் நினைக்காத. பிரியத்தே தததம் ராமஹா சஹி விஷ்ணு சனாதனா ஆதிதேவோ மகாபாகு ஹரிர் நாராயண பிரபு. ஹரின்னு சொல்கிறத மறைக்கணும்னு நினைச்சாலும் வால்மீகினால் மறைக்க முடியல. கடைசியில் புலம்பிவிட்டால் அவன் யார்? ஹரி நாராயணன் சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சதே. ஆதிசேஷன் தான் லக்ஷ்மண சுவாமி. இந்த ராமாயணம் ராமனுக்கு க்ஷேமத்தை பலத்தை கொடுக்கக்கூடியது. வேதங்களும் இதிகாச புராணங்களும் பகவானுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, வீரியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி பிராண பிரதிஷ்டையெல்லாம் பண்ணணும்னா அந்த சமயத்தில் சதுர்வேத பாராயணம் இதிகாச புராணங்கள்லாம் பாராயணம் பண்ணுறாங்களே, இதனால தேவதைகளுக்கு பலம் அதிகம். அதனால தான் சொன்னால் ஏவமேத புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரமத்துவா பிரவியாரதி வித்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம்னா தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறார்கள். ராமாயணத்தை தொட்டா போகிறோம். ராமாயணத்தை பூஜை அறையில் வச்சு 2 புஷ்பம் போட்டாலே பெரிய பூஜை அது. அதனால தான் ரொம்ப பெரியவாள்லாம் பூஜை அறையில் ராமாயண புத்தகமும் பாகவத புத்தகமும் வச்சு 2 புஷ்பம் போடுவா பூஜையில் தேவதைகளுக்கு அர்ச்சனை பண்ணுற போது. அதனால் அதுக்கும் மேலே கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறால் பக்தியா ராமத்தை ஜெயஜெயமாம் சப்ஹிதா ரிஷினா கிருதா லேகயம் தீக ஜனராக தேஷாம் வாசத்திரிவிட்டமே. பக்தியோட ராமாயணத்தை எழுதினான்னு உங்களை எழுதுகிறவாளுக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் ஸ்தானம் உண்டு, சந்தேகமே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு பாட்டி ராமாயணம் எழுதியிருக்காவா சொல்லுவாள், குழந்தை நீ ராமாயணம்லாம் சொல்கிறே இந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்லு, ராமாயணம் எழுத சொல்லு. ஸ்திரீகள்லாம் ராமாயணம் எழுதல. அவள் பெரிய வயல்லாம் வச்சுன்றதுவா இருந்தாலும் இருக்கிற டயத்தில் ராமாயணம் எழுதி முழுக்க சமர்ப்பிச்சிருக்கா. அவாத்தில் எல்லோரும் எழுதியிருக்கா. இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட இங்கே இருக்கிறவர் ஒரு பக்தர் டெய்லி இங்கே வந்துட்டுருக்கார். அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா 4 பேர் ராமாயணம் எழுதி ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்கா, அவங்க கையால் கொடுக்க வரையலான்னு கேட்டால். அதுன்னு எனக்கு டைமும் இல்லை, எனக்கு ராமாயணம் சொல்கிறதே எனக்கு போகிறோம், நீங்களே அந்த பெருமையை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்படி ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சில மகாபுருஷால், இந்த முரளிதர குருஜி அவெல்லாம் இருக்கா, அந்த மகாபுருஷால் எல்லாருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரணும்னு இத்தனை நாளுக்குள்ளே ராமாயணத்தை எழுதி கொடுங்கன்னு லேகனம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பாகவதத்தை எழுத சொன்னால் பாகவதம் முழுக்க எழுதியிருக்கா பல பேர். அந்த மாதிரி ராமாயணம் பல பேர் எழுதியிருக்கா. ஆனால் எங்கள் ஊருக்காராலே ஒரு பெரியவர் ராமாயணத்தை எழுதி அந்த பாகவதம் எழுதி நம்மளை வச்சுட்டு பாகவத சப்தாகம் பண்ணினார். ராமாயணம் முடிக்கிற சமயம் நீங்கள் தான் ராமாயணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுன்னு இருந்தார். நான் அவர் கூட வரதா இருந்தார், என்ன முடியறதில்லை வாழ. இப்படி பக்தியோடு எழுதினான்னு உங்களே நம்ம செல்லு பார்க்குறது குறையும், அதே மாதிரி டிவி பார்க்குறது குறையும், அனாவசியமான பேச்சு குறையும், குடும்பத்தில் கோபதாபங்கள்லாம் குறையும். இவ்வளோ லாபம் உண்டு ராமாயணம் எழுதுறதுனால. இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு 2 வருடம் 3 வருடத்தில் எழுதணும்னு சொல்லி சங்கல்பிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சான்னு உங்களே 24,000 ஸ்லோகத்தை எழுத ஆரம்பித்தா மனத்துக்கு சாந்தி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டுடும். இல்லை சந்தேகம். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்திரீயஷ்ட முக்கியாக. ஸ்திரீகள்லாம் எழுதினா, ஆனால் உத்தியோகத்து போகாத வீட்டோடு இருந்துட்டு ஸ்திரீகள் எழுதினா எத்தனை புண்ணியம், குடும்பம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும். ஸ்திரீயஷ்ட முக்கியாக சுகம் உத்தமம். இது சொல்லும் போது ஒரு ஞாபகத்துக்கு வருது. இங்கே பேசிட்டு இருந்தேன், ஒரு பெரிய இந்த காலத்துலேயும் தானே பாராயணம் பண்ணி பிரவச்சனம் பண்ணக்கூடிய மகாபுருஷர் சுந்தரகுமார்ஜி இருக்காரு. அவர் ஒரு வேதபாராயண சந்தர்ப்பத்தில் 10 நாளைக்கு பிரவச்சன ராமாயணம் சொல்கிறார். ஆனால் அவரே தான் ராமாயண பாராயணம் பண்ணுவார், சும்மா இருக்க மாட்டார். பகலில் தனியாக ஏகாக்கியாக பாராயணம் பண்ணுவார், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார். அவருடைய ஆச்சாரத்துக்கு பங்கம் இல்லாத சமையல் பண்ண போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிப்பார். அவர் ஏற்பாடு பண்ண சொல்லுவார்.
அந்த மாதிரி திருநெல்வேலியில் பண்ணும்பொழுது ஒரு மாமியை ஆச்சாரமாக சமையல் பண்ணி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணால் அவர்கள் பாராயணங்கள்லாம் முடிக்கிறதுக்கு 3 மணி ஆகிடும். அது வரைக்கும் அந்த மாமி சாப்பிட முடியாது. அந்த மாமிக்கு சுகர் வேறையாம், மருந்து சாப்பிடணுமா. ஆனால் அவர் சொன்னாலா, நீங்கள் ராமாயணம் சமையல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு போகும்போது சொல்லிடுவா, ஆனால் சாப்பிட மனசு வருமா பலர். ஆனால் அவர் சொன்னால், ஆனால் வேறு பேச்சு பேசாதீங்கோ, சமையல் பண்ணும்போது வேறு பேச்சு பேசாதீங்கோ, எனக்கு பரமாறி முடிவு வரைக்கும் வேறு யார்ட்டையும் பேச வேண்டாம், ராமநாமத்தை எழுதின்னு இருக்கோ பொருள்னாலாம். அந்த மாமி அவர் பெரியவர் சொன்னாரேன்னு நித்திய ராமநாமம் 10 நாளைக்கு எழுதின்னு இருந்தா. மத்தியானம் 3 மணிக்கு அவர் சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலாம். இப்படி ரொம்ப சில நாள் அந்த சுகர்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலையேன்னு ஆற்றுல இருக்கிறவா இப்படி உடம்பை கெடுத்துட்டியே, ஒழுங்காக டெஸ்ட் பண்ணிட்டு ஒழுங்காக மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்க போனால் சுகரே இல்லைன்னு வந்துடுத்தான். அவள் ஆச்சரியப்பட்டாள். அந்த மாமி அங்கே போனப்போ சொன்னான், இந்த மாதிரி ராமாயணத்தை அவர் கூட எழுதுகிற ராமநாமத்தை எழுதின வந்தது வியாதியெல்லாம் நிவர்த்தியாக எடுத்துன்னா. ராமாயணத்தை எழுதினா கேட்கணுமா, பிரத்யக்ஷரம் ராமனுடைய சுரூபம் இல்லையா?